துணைவேந்தர் விவகாரத்தில் ஹைகோர்ட்டில் ஒருத்தர் வழக்கு போடுறாரு. அந்த வழக்கில் நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார், தடை போட்டு. உடனே அந்த நீதிபதியை விமர்சனம் செய்யறாங்க திமுகவினர். தங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்தா சமூக நீதி நல்ல தீர்ப்பு அப்படி பாராட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா நீதிபதியை விமர்சிக்கிறாங்க, அப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது. இல்ல, எனக்கு உங்க கேள்வி புரியுது. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, உச்ச நீதிமன்றம் இந்த நாட்டுல பெரியதா, உயர் நீதிமன்றம் இந்த நாட்டுல பெரியதா? உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதிகள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை எப்படி நீங்க ஸ்டே பண்ண முடியும்? அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க போகணும்னா உச்சநீதிமன்றம் போங்க, அடுத்த அமர்வுல நீங்க வாதாடுங்க, இல்லைன்னா உச்சநீதிமன்றம் போங்க. அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில நீதிபதியை விமர்சிக்கிறாங்க, அவர் சாதியெல்லாம் குறிப்பிட்டு விமர்சிக்கிறாங்க, அந்த தீர்ப்பை இவங்களால பொறுத்து கொள்ள முடியாம விமர்சிக்கிறாங்க. இந்த மாதிரி விமர்சிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. அதாவது நீங்க அவருக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் பார்க்க வரல, அதை பத்தி நான் பேசணும்னா அது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளா மாறும். என்னோட எளிமையான கேள்வி, இந்த நாட்டுல உச்ச நீதிமன்றம் பெருசா உயர் நீதிமன்றம் பெருசா? உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நீங்க முதல்ல ஸ்டேவே பண்ண முடியாது, மீதி நீங்க ஸ்டே பண்றீங்க. ரெண்டாவது, வெக்கேஷனல் லீவ்ல கோர்ட்ல அதை எடுத்துன்னு வர வேண்டிய அவசியம் என்ன? அது எமர்ஜென்சியா? நீங்க மாநில உரிமையை நீங்க சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க தயவு செஞ்சு படிங்க. மாநில உரிமைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. அதாவது உச்ச நீதிமன்றம் கவர்னர் செயல்படுறது சரியில்லை, ஆளுநர் செயல்படுறது சரியில்லை, குடியரசுத் தலைவரோட செயல்பாடு சரியில்லை, அதனால நாங்களே ஆர்டிகல் 142 எங்களுடைய பவரை எடுத்து நாங்க அதை நடைமுறைப்படுத்துறோம் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சொல்லிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சொன்னதை ஒரு ஹைகோர்ட் எப்படி முதல்ல பேன் பண்ணும், ஸ்டே பண்ண முடியும்? இது மிகப்பெரிய விஷயம் சார். இதை நீங்க ஈஸியாலாம் கடந்து போக முடியாது. நீங்க ஒட்டுமொத்த மாநில உரிமை நீங்க அடமான வைக்கணும் இங்க. அதுக்கு நாங்க தயாரா இல்ல. நீங்க இத பத்தி பேசுற, இந்த ஹைகோர்ட் ஆர்டர் பத்தி பேசுற யாரா இருந்தாலும் தெளிவா அதை புரிஞ்சுக்கிட்டு பேசினா நம்ம விவாதம் பண்றது தயாரா இருக்கிறோம். ஆனா விவாதம் பண்ற யாருமே இது ஒரு தெளிவான பாதையில இல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம.